Hi friends, welcome to Vansi Recipes and Vlogs. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான நோம்பு கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த நோம்பு கஞ்சி இன்றைக்கி நம்ம வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இதுவே நம்ம மட்டன் சிக்கன் வச்சும் பண்ணுவாங்க. இந்த நோம்பு கஞ்சி பார்த்திங்கன்னா ரம்ஜான் பக்ரீத் டைமில் அவங்க வந்து ஃபாஸ்டிங் இருப்பாங்க இல்லையா, அந்த டைமில் அவங்க ஃபுட்டு எதுவும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஃபுட்டாக இந்த மாதிரி நோம்பு கஞ்சி தான் சாப்பிடுவாங்க. இது சாப்பிட்டுட்டு அவங்க மற்ற உணவுகள் சாப்பிடும் பொழுது ஈஸியாக செரிமானம் ஆகும். அந்த ஒரு ஹெல்த் பெனிஃபிட் வந்து இந்த ரெசிபியில் இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 டம்ளர் அளவு பச்சரிசி, அதில் 1/4 டம்ளர் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ அது ரெண்டையும் அந்த கப்பில் சேர்த்துட்டு அதில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து 2 தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு மறுபடியும் அந்த அரிசி பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த அரிசி பருப்பு ஊறிட்டு இருக்கட்டும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஃப்ரை பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி, அதையும் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். ஒரு ஹாஃப் குக் வரைக்கும் வதக்கி எடுத்தால் போதும், ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. இப்போ அந்த தக்காளி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துருக்கேன். சால்ட்டு சேர்த்து வதக்கும் பொழுது அந்த தக்காளி நல்லா ஃபாஸ்ட்டாக வதங்கும். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு கேரட்டை சேர்த்துடலாம். கேரட்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வேகும். அந்த கேரட்டையும் அந்த வெங்காயம் தக்காளி கூட கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கிட்டு அந்த கஞ்சியில் சேர்க்கும் பொழுது வேகமாக குக் ஆகிரும். அந்த காரணத்துக்காக வதக்கிட்டு ஆட் பண்ண போகிறோம். இப்போது ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கர் வந்து நல்லா அடிகனமாக இருக்கும். அதனால் இதில் கஞ்சி பண்ணோம் அப்படின்னா நல்லா குழஞ்சி வெந்து வரும். குக்கர் இல்லாமல் நல்ல அடிக்கனமான பாத்திரம் வேறு ஏதாவது கூட எடுத்து பண்ணலாம். என்கிட்ட இந்த குக்கர் தான் நல்லா வெயிட்டாக இருக்கனால குக்கரில் நான் பண்ணுறேன். இப்போது இந்த குக்கரில் ஒரு 750 ml தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது 1/4 லிட்டர் தண்ணி 3 தடவை ஆட் பண்ணியிருக்கேன். அந்த தண்ணி நல்லா கொதித்த பின்னாடி நம்ம ஊற வச்சுருந்தோம் பார்த்திங்களா அரிசி பருப்பு, அதை அந்த தண்ணியோடவே அந்த ஊற வச்ச தண்ணியோடவே ஆட் பண்ணணும். இப்போ இந்த அரிசி பருப்பு நல்லா வெந்து வரணும். அது வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது வந்து க்ளோஸ் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ணக்கூடாது, ஓப்பன்லேயே குக் பண்ணணும். இப்போ பாருங்கள், அரிசி பருப்பு ஹாஃப் குக் வரைக்கும் வெந்திருக்கு. இன்னும் நல்லா வேகட்டும். இது நல்லா வெந்த பின்னாடி நம்ம காய்கறி சேர்க்கலாம். இப்போ அந்த அரிசி பருப்பு ஒரு ஹாஃப் குக் வரைக்கும் வந்திருக்கு. அதனால் இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த அரிசி பருப்பு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இடையில கிளறாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அடி பிடிக்கும், அடியில் ஒட்டிக்கும். அதனால அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நம்மளோட பருப்பும் அரிசியும் நல்லா வெந்திருக்கு. பார்த்தாலே நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுது. இந்த டைமில் நம்ம வெங்காயம் தக்காளி கேரட் இது எல்லாத்தையும் வதக்கி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். அடுத்து 2 பிரியாணி இலை ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே மற்ற மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு வெந்தயத்தூள், வெந்தயத்தை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆறின பின்னாடி பவுடர் பண்ணது. அடுத்து 1 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், சீரகத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணது. இது தனித்தனியாக நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதிலிருந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது வெந்தயத்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மறுபடியும் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த அரிசியும் பருப்பும் நல்லா குழஞ்சி வேகணும். அதை அந்த கரண்டியால் நசுக்கும் பொழுது நல்லா மசிஞ்சு வரணும். கஞ்சி நமக்கு எப்படி இருக்கணும் தெரியும் இல்லையா, அது மாதிரி நல்லா மசிஞ்சு வெந்து வந்திருக்கணும். இப்போ நம்ம வாசனைக்கான இலைகள் எல்லாம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக புதினா இலையும் கொஞ்சமாக மல்லி இலையும் ஆட் பண்ணியிருக்கேன். மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த டைமில் தண்ணியோட அளவு பார்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப கம்மியாகிற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்பப்போ இந்த கரண்டியால் இந்த மாதிரி மசிச்சு விட்டீங்க அப்படின்னா அந்த அரிசி நல்லா கூழ் மாதிரி நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி நல்லா குக் பண்ணி எடுத்த பின்னாடி நம்மக்கிட்ட மேஷர் அல்லது பருப்பு கடையிற மத்து அப்படின்னு சொல்லுவாங்களே, ஒட்டில் வச்சுருப்போம், அதை வச்சு கூட நீங்கள் லைட்டாக கடைஞ்சிக்கலாம். லைட்டாக ஹீட் ஆறின பின்னாடி இப்போ நம்மளோட அந்த அரிசி பருப்பு எல்லாம் நல்லா வெந்து குழஞ்சி வந்துடுற டைமில் நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, நம்ம காய்கறி வதக்கின அதே பேனில் 1 டீஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு அந்த மாதிரி தட்டி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் பேஸ்ட்டாக கூட ஆட் பண்ணலாம். இப்போ இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கின பின்னாடி 1/2 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம்.
1/4 மூடி அளவு தேங்காய் எடுத்திருந்தேன். அதை வந்து 2 தடவை, அதாவது ஃபஸ்ட் டைம் அரைச்சி திக்கான தேங்காய் பால் கிடைக்கும். அடுத்து செகண்ட் டைம் அடைக்கும்பொழுது கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக கிடைக்கும். அந்த 2 தேங்காய் பாலையும் சேர்த்து 1/2 கப் அளவு வந்திருக்கு. அதை ஆட் பண்ணிவிட்டு அந்த தேங்காய் பால் லைட்டாக கொதிக்கும் பார்த்தீங்களா, அந்த டைமில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண கஞ்சி இருக்குது பார்த்தீங்களா, அதை அந்த அடுப்பில் வச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேமில், அதாவது லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண அந்த தேங்காய் பாலை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட் மட்டும் கொதிக்க விட்டால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கொதிக்க விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சுவையான வெஜ் நோம்பு கஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் வீட்டில் செய்கிற அதே மாதிரி ஃப்ளேவரும் அதே டேஸ்ட்டும் கிடைக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கஞ்சி சாப்பிடும் பொழுது ரொம்ப ஹெவியாக சாப்பிட்ட ஒரு ஃபீலும் இருக்காது. ஆனால் பசி நல்லா கண்ட்ரோல் பண்ணது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.